மயிலாடுதுறையில் கோயில் இடத்தில் குடியிருக்கும் 7 பேரின் வீடுகள், கடைகளுக்கு சீல் வைக்கப் போவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள், குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சிபிஎம் கட்சியினர் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள புனுகீஸ்வரர் கோயில் சாலியர் சமுதாயத்துக்கு சொந்தமானது. இக்கோயிலிடத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரவி, சரவணன், சித்ரா, ராஜசேகர், ராமமூர்த்தி, சீனிவாசன், அமுதா ஆகியோர் வீடு மற்றும் கடை வைத்துள்ளனர். இந்நிலையில் நியாய விலை வாடகை என்ற பெயரில் வாடகை கட்டணத்தை உயர்த்தி நிலுவைத் தொகை உள்ளது என்று கூறி பயனாளிகளை வெளியேற்றும் முயற்சியாக 7 வீடு மற்றும் கடைகளை பூட்டி சீல் வைக்க உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை கண்டித்து தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள், குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் AR விஜய் தலைமையில் அச்சங்கத்தினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் அலுவலகம் உள்ளே நுழைந்து வாசலை அடைத்து அமர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரை கண்டித்தும் முறைகேட்டில் ஈடுபடும் புனுகீஸ்வரர் கோயில் கணக்கரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சொத்துக்கு உரியவர்கள் வாடகை வேண்டாம் என்று கூறும் நிலையில் கணக்கர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கட்டாய வாடகைக்கு வசூல் செய்வதாக குற்றம் சாட்டினர். அறநிலையத்துறை அதிகாரிகள் அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் போராட்ட குழுவினரிடம் மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் காலையில் தொடங்கிய போராட்டம் மதியம் 2:30 மணிக்கு மேலாக நீடித்தது. இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் துரைராஜ் கூறுகையில், 7 வீடுகள் மற்றும் கடைகளை சீல் வைக்க முயற்சிப்பது சட்டவிரோதமானது. திமுக தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணம் இந்து சமய அறநிலையத்துறைதான். இன்று புதிதாக வந்துள்ள அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடுதான் அறநிலையத்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அராஜக போக்கை அநியாயமாக செயல்படக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையை மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மயிலாடுதுறையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகிக் கொண்டே இருக்கும். அதற்கு இந்த துறை அதிகாரிகள் தான் காரணம் என்றார். தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள், குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தின் வாயிலில் அமர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம், இந்த மாவட்டத்தினுடைய அறநிலையத்துறை அதிகாரிகள் அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பாக அநியாயமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். நாளைய தினம் ஒரு 7 கடைகள், வீடுகளுக்கு சீல் வைக்கின்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, அவரை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கு. அந்த வீட்டை காலி பண்ண வராங்க. ஒரு வயதான மூதாட்டி, 70 வயது, எந்த வருமானம் கிடையாது, அவரை வீட்டை காலி செய்யறாங்க. சின்ன சின்ன வணிகம் செய்யக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை நாளை தினம் எடுத்திருக்கிறது. கடந்த மாதம் குத்தாலத்தில் 70 ஆண்டு காலம் நடத்தி வந்த ஒரு சொத்து, அவங்க அனுபவத்தில் இருந்த சொத்தை, ஒரு கடையை அநியாயமாக, கடை உள்ள எல்லா சாமானும் இருக்கு, அந்த ஜாமான்களை எடுக்க விடாமல் எண்ணெய் சட்டி, கொதிக்கிற எண்ணெய் சட்டி, மாவு, பணியாரத்துக்கு செய்த மாவெல்லாம் உள்ளாரையே வச்சு அந்த கடையை இன்னைக்கு சீல் வச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து புறவழிச்சாலை, அந்த புறவழிச்சாலை நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடே கொடுக்கல. 9 கோடி ரூபாய் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. யாரு? இந்து சமய அறநிலையத்துறை. ஆனா பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கல. அதை விட அநியாயம், அந்த நிலத்தில் இருந்த மரங்கள், புளிய மரம், மாமரம், தென்னை மரம், பனைமரம், இதுக்கெல்லாம் இழப்பீடு இவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பயிரை வச்சு காப்பாற்றிய, தண்ணீர் ஊட்டி காப்பாற்றிய அந்த விவசாயிகளுக்கு எதுவுமே கிடைக்கல. பம்பு செட்டு நடுப்புற இருந்து இடிச்சுட்டானுங்க. அந்த பம்பு செட்டுக்கு இழப்பீடு கொடுக்கல. குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு, அந்த வீட்டு மனைகளுக்கு இழப்பீடு தரல. இப்படி அநியாயமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது இப்படி அநியாயமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையிலும் புதிய அரசிற்கு, குறிப்பாக இன்னைக்கு மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. இந்த புதிய அரசினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை இப்படிப்பட்ட அநியாயமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆகவே இவற்றை தாங்க முடியாமல் தான் இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியேற்ற போறாங்க. நாங்க இன்னைக்கே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், நாங்க இங்கேயே இருக்கிறோம் என்று சொல்லிதான் இங்கே காத்திருப்பு போராட்டத்தை காலையிலிருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்க வெளியில் வந்த ஜேசி இங்க போராடி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை கையை பிடிச்சி முறுக்கி வெளில போடான்ற இங்க இருக்கக்கூடிய ஜேசி யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா? ஒரு போன மாசத்துக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணாங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஏசி ரவுடிகளை அழைத்து வந்து சாதாரண போற வரவங்கள தாக்குதல் நடத்துறாங்க. இதெல்லாம் அதே போல வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத இடத்தெல்லாம் கூட இங்க கைப்பற்றாங்க. குத்தாலத்தை நீங்க சீல் வச்சிருக்கிற இடம் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத இடம். அந்த சர்வே நம்பருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை இன்னைக்கு பூட்டி சீல் வைத்திருக்காங்க. இது தொடர்ந்து அநியாயமாக எந்த சட்டங்களையும் மதிக்காமல் நடைபெறக்கூடிய இந்த அதிகாரிகளை கண்டித்துதான்
இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகின்ற வரை, குறிப்பாக இனிமேல் எந்த கடைக்கும் எந்த வீடுகளுக்கும் நாங்கள் சீல் வைக்க மாட்டோம். அதே போல நிலத்தை இழந்த, பம்பு செட்டை இழந்த, மரங்களை இழந்த, வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு இவர்கள் பெற்றுக்கொண்ட 9 கோடி ரூபாயில் அவர்களுக்கும் பங்கு தர வேண்டும். அந்த பங்கு எங்களுக்கு கிடைக்கின்ற வரை நாங்கள் தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து அறவழியில் அமைதியாக நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.